कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय श्रीगोविन्दाय नमो नमः. நாராயண பட்டத்திரி நாராயணியத்தில் நிறைய சரித்திரங்கள் பாகவதத்தோட சாரமாக நமக்கு நிறைய கொடுத்துருக்கா. அதில் இன்றைக்கி காளிய நர்த்தனமும் காளியனுக்கு அனுகிரகம் பண்ணதையும் நம்ம இப்போ பார்க்கலாம். त्वत्सेवोत्कसौबरिर्नाम पूर्वं कालिन्द्यन्तर्वादशाब्दं तपस्यन् मीनव्राते स्नेहवान् भोगलोले तार्क्ष्यं साक्षादैक्षताग्रे कदाचित्. யமுனா நதியில் சௌபரீர் அப்படின்ற முனிவர் 12 ஆண்டுகள் தவம் இருக்காராம். அப்படி தவம் இருந்துட்டு பண்ணிட்டு இருக்க உன்னையே நினச்சி அப்படின்றார் பட்டத்திரி. பெருமாளையே நினச்சிட்டு தவம் இருந்துட்டுருக்கார். அங்கே இருக்கிற மீன்கள் மேலே அவருக்கு ஏதோ ஒரு அன்பு ஏற்படுறது. அந்த மீன்களோட பார்த்து ஒரு பற்றுன்னு சொல்வாளே அந்த மாதிரி பற்று வச்சுட்டு அதோட இது பண்ணிட்டுருக்கார், பார்த்துட்டுருக்கார். ஒரு நாள் கருடன் அந்த மீன்களில் ஒன்றை கொத்திட்டு சாப்பிட்டுடுறது. முனிவருக்கு கோபம் வந்துடுறது. கருடனை பார்த்து, எப்படி இந்த மீனை நீ இது பண்ணுவ, சாப்பிடக்கூடாது, இனிமேல் இந்த யமுனா நதி பக்கம் வரக்கூடாது, நீனு அப்படி வந்தினா உன்னோட உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாராம். அதனால கருடனுக்கு இந்த யமுனா நதி பக்கம் வரத்துக்கு ஒரு மீன்களை வருவான், ஆனால் மீன்களை சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இது பண்ணுறதுக்கு பண்ண மாட்டான். அந்த மாதிரி ஒரு இது இருந்துட்டுருக்கு. காளிங்கன் அப்படின்னு ஒரு பெரிய பாம்பு, 1000 தலைகளுடைய பாம்பு அப்படின்னு சொல்லியிருக்கார். அந்த பாம்பு விஷம், ரொம்ப பயங்கரமான விஷம், கொடிய நஞ்சு அப்படின்ற மாதிரி. அந்த நஞ்சு இருக்கிறதே அவனுக்கு ஒரு பெரிய கர்வமாக இருக்கான். என்னை ஜெயிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு ஒரு கர்வத்தில் கருடனுக்கு ஆகாரமாக இருக்கிற மீனை அவன் தைரியமாக எடுத்து சாப்பிட்றான். பாம்புக்கும் கருடனுக்கும் ஆகாது, கருடன் பாம்போட ஜெயிச்சிரும். அந்த மாதிரி கதை நம்மளுக்கெல்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல காளிங்கன் ரொம்ப கொடிய விஷத்தை கொண்டு இருக்கிறதுனால அவனுக்கு ஒரு கர்வம், கருடன் நம்ம பக்கம் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஆகாரமாக இருக்கிற மீனை எடுத்து சாப்பிட்டுடுறது. கருடனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுறது. தன்னோட பெரிய ரெக்கையை விரித்து அடித்து அந்த காளிங்கனை துரத்துறது. காளிங்கனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஓடி ஒழிகிறதுக்கு எந்த இடமும் கிடைக்கல. யமுனா ஆற்றுல உள்ளே ஒழிஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அங்கே தான் கருடன் வரமாட்டான் அப்படின்ற தைரியத்தில் அவன் மாட்டுக்கு நிம்மதியாக அங்கே இருந்துட்டு வரான். அந்த கொடிய விஷத்தோடு அந்த பாம்பு இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஜீவ ஜந்துக்கள், மரங்கள், புல் எல்லாமே அப்படியே வாடி வதங்கி செத்து போயிடுறது. கதம்ப மரம் மட்டும் உசுரோடு இருந்துட்டுருக்கு. அதுக்கு காரணம் ஒன்று சொல்லுவாள். கருடன் அமிர்த கலசத்தோடு அங்கே முன்னொரு காலத்தில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த அமிர்தத்துலேருந்து ஒரு துளி அந்த மரத்தில் பட்டத்தினால அது இன்னும் தளிரோடு இருந்துட்டுருக்கு. அதுவும் வாடி வதங்கி தான் இருக்குது, ஆனாலும் உசுரோடு இருந்துட்டுருக்கு. கிருஷ்ண பரமாத்மாவோட பாத துளிகள் தான் மேலே படணும்னு காத்துட்டு இருந்ததோ என்னமோ தெரியல, அது இன்னும் இருந்துட்டுருக்கு. அப்போ அந்த கோபர்கள் கிருஷ்ணனோட விளையாடிட்டு இருந்தவாள்லாம் ரொம்ப தண்ணி தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பசுமாடுகள், கண்ணுகள், அதுகளும் ஏதோ சிலது அந்த யமுனை ஆற்றுல தண்ணியை குடிச்சிடுறது. குடித்த உடனே அடுத்த நிமிஷம் எல்லாமே பிரஜை இல்லாமல் படுத்து செத்து போயிடுறது. கிருஷ்ணன் அவளெல்லாம் தேடிட்டு வரும்போது இந்த காட்சியை பார்த்த உடனே, ஆஹா இது என்னமோ தெரியல, ஏதோ கொடிய ஜந்து இதுக்குள்ளே இருக்க போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மிருதுவான அமுத கடைக்கண் பார்வையை அந்த பசுக்கள் மேலேயும் ஆயர்கள் மேலேயும் அப்படி தடவி கொடுத்துட்டு பார்த்துட்டு இருக்காரா. அப்போ எல்லாருமே முழிச்சுன்றா. அவளுக்கு என்னமோ ஒரு புது தெம்பு வந்த மாதிரி ஒரு இதோட எழுந்து நின்று, ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கேனே நான் எப்படி இவ்வளோ புத்துணர்ச்சியோடு இருக்கான்னு எங்களுக்கு தெரியலையே, கிருஷ்ணனுக்கு ஏதோ பெரிய சக்தி இருக்குது போல இருக்க, தடவி கொடுத்து நம்ம முன்னாடி என்னமோ ஆனோம், இப்போ எப்படி பார்க்குறோம், எல்லாத்தையும் பார்க்க முடியறது, என்ன ஆச்சு என்ன ஏது அப்படின்னு கேட்டுட்ருக்காளாம். கிருஷ்ணன் ஒன்றும் இல்லை, தைரியமாக இருங்கோ, ஓரமாக போய் நில்லுங்கோ எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் ஓரமாக நிற்க வச்சுட்டு அந்த கதம்ப மரத்து மேலே நின்றுண்டு, எப்படியும் இந்த காளிங்கனை நம்ம இந்த இடத்த விட்டு விரட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமுனை ஆற்றுல தடால்னு குதிக்கிறாராம். அந்த குதிக்கிற க்ஷணத்தில் அந்த அலைகள் 100 யோஜனை அளவுக்கு மேலே பொங்கி எழுந்து அப்படியே விழறதான். அப்படியே அந்த மணல் பரப்பில் போயிட்டு திரும்பி வரதான். அவ்வளோ ஒரு ஃபோர்ஸ். அந்த ஃபோர்ஸில் விழுந்த உடனே யமுனை ஆற்றுல உள்ளே இருக்கிற காளிங்கனுக்கு தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுறது. என்னடா அது, நம்ம இத்தனை நாள் நம்ம நிம்மதியாக யாருமே வரலன்னு அப்படி தூங்கிட்டு இருந்தோமே, இது என்ன பெரிய சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எழுந்து வரானாம். பட்டத்திரி சொல்வர்,
अतवारिणि घोरतरं फणितं प्रतिवारयितुं कृतधीर्भगवन् द्रुतमारिततीरगणीपतरुं விஷமாருதச்சோஷிதபர்ணச்சயம். இந்த தருவுலேருந்து கீழே குதித்து எப்படியும் காளிங்கனை வெளியில் வரவழைச்சு விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சுட்டு குதிக்கிறாராம். காளிங்கனும் வெளியில் வரான். வெளியில் ஏதோ ஒரு பெரிய ஜந்து இருக்க போகிறது, அதை நம்ம கஷ்டப்பட்டு விரட்ட வேண்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தவனுக்கு ஒரு சின்ன பாலகன் இருந்தவொடனே, என்னடா இது ஜுஜுபி மேட்டராக இருக்குது, நம்மளுக்கு இத்தினோண்டு பாலகன் வந்து இது பண்ணியிருக்கான், நம்மளுக்கு ரொம்ப ஈஸி வேலை தான் இது, அவனை நம்ம ஈஸியாக இது பண்ணிடலாம், விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட படத்தினால வாளுனால கிருஷ்ணனோட எல்லா முக்கியமான இடத்துலலாம் பட்டார்னு அடிக்கிறான். ஆனால் கிருஷ்ணன் எதுக்கும் அசைஞ்சு கொடுக்கல. அப்புறமா கிருஷ்ணனை ஒரு காலோட தலையாக ஒரு ஃபுல்லாக ஒரு சுற்றிட்டு அவனோட பெரிய தலையை கிருஷ்ணன் தலை மேலே அப்படியே படம் எடுக்கிற மாதிரி வச்சுன்னு நிற்கிறானோ. வெறும் பாம்போட சரீரம் மட்டும்தான் தெரியுது, கிருஷ்ணனோட சரீரம் கொஞ்சம் கூட தெரியல. அங்கே இருந்தவாள் எல்லாருமே பசுக்களும் கோபர்களுக்கும் ரொம்ப பயந்து போய் அலறி அடிச்சுட்டு எல்லாரும் கோகுலத்துக்கு ஓடி போகிறா. அப்பா அம்மா நந்த கோபன் யசோதையை கூட்டு இன்னமும் ஆச்சு கிருஷ்ணனுக்கு, எல்லாரும் வாங்கோ வாங்கோன்னு எல்லாரையும் கூட்டுட்டு அங்கே அப்படியே காலடி பார்த்துட்டு திருப்பி வரும்போது கிருஷ்ணனுடைய காலடியை பார்த்து எங்கெங்கே எப்படி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அதை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே ஓடி வரா. வந்தால் வரும்போதே அவளுக்கெல்லாம் சில துர்நிமித்தங்கள் மாதிரி ஏதோ கிருஷ்ணனுக்கு ஏதாவது ஆயிருக்குமோ அப்படின்னு ஒரு ரொம்ப அழறாளாம். அப்படி அழுதுட்டு வரும்போது கிருஷ்ணன் அப்படியே பார்த்தா வெறும் பாம்பு சரீரத்தோடு அப்படியே பாம்பு சுற்றின்னு இருக்கு. கிருஷ்ணனை காணும். கிருஷ்ணன் தூங்கி போயிட்டாராம். எப்படின்னா, பாம்போட படுக்கையில் தானே அவர் வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டுருக்கார். இந்த பாம்போட ஸ்பரிசம் இங்கே வந்தோடனே அவருக்கு வந்து பழைய ஞாபகம் வந்ததுனால கொஞ்ச நேரம் தூங்கிட்டாராம். அப்புறம் இவாளோட சத்தங்கள்லாம் கேட்டோன்னா, அச்சோ எல்லாரும் கவலைப்படுறாளே அப்படின்னு சொல்லிட்டு நெரிச்சுண்டு வெளியில் வராராம் கிருஷ்ணன். அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாரா, யாரும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்போட தலை மேலே ஒரு ஜம்ப் பண்ணிட்டு ஏறி நின்றுட்டு டான்ஸ் ஆட ஆரம்பித்த உடனே தான் அங்கே இருக்கிறவாளுகளா, அப்பாடா கிருஷ்ணனுக்கு ஒன்றும் ஆகலைன்னு எல்லாரும் சந்தோஷமாக இருக்க ஆரம்பித்தாளாம். பார்த்துட்டுருக்கா, வேடிக்கை பார்த்துட்டுருக்கா. கிருஷ்ணன் ஒரு படத்துலேயும் அந்த 1000 படங்கள் மேலேயும் தட்டுன்னு காலை வச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறான். அது ரொம்ப நேரம் டான்ஸ். அவ்வளோ பெரிய படத்தில் ஒரு படத்தையே நசுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு எவ்வளோ ஒரு கஷ்டங்கள் நடக்கும் இல்லையா. அந்த மாதிரி காலை வச்சு இந்த நர்த்தனம், காளிங்க நர்த்தனம்னே சொல்லுவா. அதுக்கு நல்ல ஒரு தாளத்தோட ஒரு அருமையான நடனத்தை ஒரு படத்து மேலேயே வச்சுட்டு டான்ஸ் ஆடுறானாம். அப்புறம் பட்டத்திரி சொல்வார், வணங்கக்கூடிய கிருஷ்ணா உன்னை வணங்கக்கூடிய தலையெல்லாம் நீ விட்டுட்ட, வணங்காத தலையெல்லாம் போட்டு இன்னும் தட்டு நன்னா போட்டு அடித்து காலால் அடித்து டான்ஸ் ஆடி அதை தலையை வணங்க வச்சுட்ட. காளிங்கனுக்கு ரொம்ப சோர்வடைஞ்சு போச்சு. ரத்தம் கக்கி விஷத்தையும் கக்கி அப்படியே ரொம்ப டயர்டாகிட்டு ஒன்றுமே முடியல. கடைசி மூச்சு அந்த நிலைமைக்கு வந்துட்டான் காளிங்கன். அப்பா என்னை விட்டுருங்கிற நிலைமைக்கு வந்தவுடனே கிருஷ்ணன் கீழே இறங்கிடுறான். காளிங்கனோட மனைவிகள்லாம் வந்துடுறான். வந்துட்டு, அப்பா என்னோட மாங்கல்ய பிச்சை கூட என்னோட பர்த்தாவை விட்டுருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களை பற்றி எங்களுக்கு முன்னாடியே தெரியும், உங்களோட பிரலாபம்லாம் கேட்டிருக்கோம், எல்லாமே தெரியும், தயவு செஞ்சு எங்களோட பர்த்தாவை விட்டுருங்கோ, நாங்கள் இந்த இடத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல இடத்துக்கு நாங்கள் கிளம்பி போயிடுறோம், இந்த இடத்த யமுனா நதியை நாங்கள் இனிமேல் இது பண்ண மாட்டோம், தூஷணம் பண்ண மாட்டோம், எல்லா விஷத்தையும் எடுத்து இது பண்ணிவிடுவோம், தயவு செஞ்சு எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கோ, எங்கள் பர்த்தாவுக்கு உயிர் பிச்சை கொடுங்கோ அப்படின்னு கெஞ்சி கேட்ட உடனே, சரி காளிங்கனுக்கு ஒன்றும் ஆகாது, நீங்கள் எல்லாருமே சௌக்கியமாக ரமணகம்ன்ற தீவுக்கு போய் இருங்கோ, அங்கே வந்து கருடன் வரமாட்டான், எல்லாரும் நீண்ட நாட்கள் அங்கே சந்தோஷமாக இருங்கோ அப்படின்னு சொல்லிட்டு காளிங்கனுக்கு அனுகிரகம் பண்ணுறாராம். காளிங்கனோட மனைவிகள் கிருஷ்ணனுக்கு வந்து பலவிதமான ரத்னங்களையும் மாலைகளையும் வைடூரியத்தையும் கொடுத்து கிருஷ்ணனுக்கு அழகு பார்க்குறாளாம். எல்லாத்தையும் அழகாக சாத்திண்டு கிருஷ்ணன் அவளுக்கு அனுகிரகம் பண்ணிவிட்டு ரொம்ப இரவாயிடுறது, ரொம்ப ராத்திரி ஆனவுடனே கோபர்களோட சரி இன்னைக்கு இரவு இங்கேயே தங்கிடலாம் ராத்திரி அப்படின்னு இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த டயத்தில் ஒரு பெரிய நெருப்பு ஜுவாலை அப்படியே வருதான். எல்லாரும் பயந்து போய் கிருஷ்ணா 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 கிருஷ்ணான்னு அலறி அடிக்கும்போது அத்தனையும் அப்படியே வாய்க்குள்ளேயே நெருப்பே எங்கேருந்து வந்தது, சர்வலோக வியாபியான விஸ்வரூபியான அவங்ககிட்டேருந்து தான் எல்லாமே உண்டாச்சு அக்னி. ஸோ அந்த அக்னியே தானே அப்படியே முழுங்கிண்டு இது பண்ணாதான் எல்லாருக்கும் ஒரே சந்தோஷமாகி ரொம்ப அனுகிரகத்தோடு எல்லாரும் அங்கே தங்கிட்டு மறுநாள் அங்கேருந்து கோகுலத்துக்கு போனாலாம்.
இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு 2 விஷயம் தெரியலாம். என்னென்னா, ஒன்று, பரமாத்மா அதர்மத்தை அழிக்கிறதுக்கு எப்பயுமே நம்மளுக்கு ரொம்ப உறுதுணையாக இருப்பா அப்படின்றது ஒன்று. இன்னொன்று, நம்ம யமுனை ஆத்தங்கரை தெளிவாக இருக்குது. அது மாதிரி நம்ம மனசு, அந்த மனசில் வந்து நம்ம விஷயம் மாதிரி, நஞ்சு மாதிரி சில ஏதாவது கெட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் கூட அதெல்லாம் நம்ம போக்கணும் அப்படின்னா நம்ம பரமாத்மாங்கிற அந்த எண்ணங்களை வச்சு டான்ஸ் ஆட வச்சு நம்ம ஒரு தடவையும் விரட்டணும். அந்த மாதிரி காளிங்கனை அந்த இடத்துலேருந்து விரட்டி அடித்த மாதிரி நம்ம தெளிவான அந்த மனசுலேருந்து நம்ம வேண்டாத விஷயங்களை நம்ம விரட்டி அடிக்கிறதுக்கு நம்ம எப்பயுமே ரெடியாக இருக்கணும் அப்படின்றது தான்.